ஹலோ அங்கிள், அங்கிள் நிறுத்துங்க, அங்கிள் நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன அங்கிள் இவ்வளோ ஸ்பீடா போறீங்க? உங்களோட ஸ்பீடுக்கு என்னால சைக்கிள் ஓட்டவே முடியல, கொஞ்சம் நிறுத்துங்க அங்கிள். டேய் சந்தீப்பு, டேய் வாடா. தம்பி நீயா? என்னப்பா? அங்கிள் நீங்க எங்க அங்கிள் போயிட்டு இருக்கீங்க? டேய் சந்தீப்பு, இப்படி போகும்போதே எங்க போறீங்கன்னு கேக்குறான் பாரு. டேய் நாங்க விநாயகர் சிலை எடுக்கிறதுக்கு தான் போறோம், வர்றையாடா நீயுமே? ஐயோ அங்கிள், நானும் அதுக்கு தான் வர்றேன். நீங்க ஏன் அங்கிள் என்னை விட்டுட்டு வந்தீங்க? நேரம் ஆயிருச்சுப்பா, நீ வரேன்னு சொன்ன, நீ வந்த வாட்டையவே காணோம். அதனாலதான் நாங்களே கிளம்பிட்டோம். சரி வா, நான் வண்டி நிறுத்துற, வந்து ஏறுவா. டேய் சஞ்சு, இங்க பாரு, நீ சொன்னேன் நானும் உன் கூட சேர்ந்துட்டு வந்துட்டேன். பெரியம்மா பெரியப்பா கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாத மாட்டினா என்ன சொல்லக்கூடாது, நீ என்னவோ பண்ணு. ஏய் பிந்து, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. நானும் வசூல்கெல்லாம் எல்லாத்துக்கும் கூட போனேன்ல, நானும் போயிட்டு வந்துடுறேன் பிந்து, ப்ளீஸ் பிந்து. சரி சரி, என்னமோ பண்ணு, போய் தொலை. ஆனா எனக்கு தெரியாது, சீக்கிரம் வந்துரு, நேரம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதடா. ஏன் நீ பயப்படாத பிந்து, நான் வந்துருவேன். சரி தம்பி வா, நேரமாச்சு, வந்து ஏறு. சரி அங்கிள், நான் வந்துட்டேன் அங்கிள். சரிடா சஞ்சு, பாய், நேரத்துலயே வீட்டுக்கு வந்துடுடா. சரி பிந்து, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிரு. சரி சரி, பாய். டேய் சந்தீப்பு, கொஞ்சம் கீழே உட்காருடா, எங்கேயாவது விழுந்துடாத. இப்படி மேலேறி நின்னுட்டு வரான் பாரு, உட்காருடா கீழே. நாங்கெல்லாம் ஆன மேலேயே அசால்ட்டா போற பரம்பரைடா, என்னையவே சொல்றியா நீயே? ஆமா அங்கிள், நம்ம விநாயகர் சிலை பெருசா எடுக்க போறோமா சின்னதா எடுக்க போறோமா அங்கிள்? அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம்ப்பா. ஆமா, ஏன் அங்கிள் நம்ம 4 பேர் மட்டும் போறோம், மத்த யாருமே கூட வரலையா அங்கிள்? இல்லப்பா, எல்லாரும் போனா வேஸ்டா செலவு தான் அதிகம். அதுக்கு அந்த காசு போட்டா நல்ல பெரிய சிலையா வாங்கிடலாமல்ல, அதனாலதான். ஓ அப்படியா அங்கிள், சரி அங்கிள். அண்ணா இப்படி பேசிட்டே இருக்காம கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. போயிட்டு தம்பி. வாங்க தம்பி, வாங்க வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விநாயகர் சிலை வேணும்? ஹலோ அங்கிள், எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சிலையாவும் இல்லாம ரொம்ப குட்டியாவும் இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸா வேணும் அங்கிள். அங்கிள் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சிலையா கொடுங்க அங்கிள், ஆனா மீடியம் சைஸ் விநாயகர் சிலையோட ரேட்டுக்கு கொடுங்க அங்கிள். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊர்ல விநாயகர் சிலை வைக்க போறோம் அங்கிள், அதனால கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அங்கிள். என்ன தம்பி, நல்ல வேக்கியானமாத்தான் பேசுறவோ, இன்னும் சிலையே வாக்குறக்கு ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வேலை பேசுற. பரவாயில்ல அங்கிள், அதெல்லாம் பாத்துக்கலாம் அங்கிள். கொஞ்சம் ரேட் எல்லாம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லிருங்க அங்கிள் முன்னாடியே. ஆமா அங்கிள், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, உங்களுக்கு புண்ணியமா போயிரு. சரிப்பா எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்க தம்பி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ரேட்ல சிலை வேணும்? அங்கிள் இங்க இருக்கிற சிலை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அங்கிள், இதெல்லாம் எவ்வளோ ரேட் அங்கிள்? தம்பி, நம்ம கிட்ட 50 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு தம்பி. இது எல்லாமே 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அந்த பிரைஸ்ல காட்டிடுவோம். அங்கிள் நாங்க யானை விலை கேட்கல அங்கிள், யானை பொம்மையோட விலை தான் கேட்குறோம். நீங்க என்ன அங்கிள் யானை விலை சொல்றீங்க? என்ன தம்பி, எந்த காலத்துல இருக்கிற நீயே? விலைவாசி எல்லாம் எப்படி ஏறி போச்சுன்னு தெரியுமா உனக்கு? பாக்குறதுனா பாருங்க, பிடிச்சிருந்தா எடுங்கோ, இல்லாட்டி பேசாம கிளம்புங்கோ. ஐயோ அங்கிள், நீங்க தப்பா நினைக்காதீங்க அங்கிள், அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறாங்க. எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள காட்டினீங்கன்னா பரவாயில்ல அங்கிள். இங்க பாருங்கப்பா, இந்த சிலை 10,000 ரூபாய் தான். நீங்க வேணும்னா எடுங்க, இல்லாட்டி வேற சிலை காட்டுற பாருங்க, பிடிச்சிருக்கான்னு. ஐயோ அண்ணா, அது நல்லாவே இல்லை. இல்லை அங்கிள், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற சிலை ஏதாவது காட்டுங்க. இங்க பாருங்க தம்பி, இங்க இருக்கிற எல்லா சிலையுமே 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் தான். நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க, எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேலை பேசிக்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை கம்மி பண்ணி போட்டு கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க எடுத்துக்கலாம். ஓகே அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள். என்ன சந்தீப், சந்தோஷ், டே குமார், எந்த மாதிரி சிலை எடுக்கலாம் பாருங்கப்பா, நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க ஏதாவது ஒன்று. அண்ணா அங்கே பாருங்க, அந்த பிங்க் கலர் சிலை நல்லா இருக்குது. டேய் சந்தீப், ஆமாண்டா, எனக்கு அந்த பிங்க் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. இந்த சிலையா? ஆமா, சூப்பரா ஜம்மன் இருக்குதே அங்கிள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணா நம்ம இதுவே எடுத்துடலாமா? ரேட் ரொம்ப கம்மியா கேளுண்ணா.
அங்கிள் நாங்க இந்த பிங்க் கலரே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரேட் கம்மி பண்ணி கொடுங்க அங்கிள். இந்த சிலையாப்பா? இந்த சிலை இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, எல்லாமே முடிஞ்சுது. உங்க யோகம் நினைக்கிற இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. இந்த சிலை 13,000 கம்மியா கொடுக்கவே மாட்டேன் தம்பி. ஐயோ அங்கிள், அவ்வளோலாம் முடியாது அங்கிள், ஒரு 10,000 ரூபாய்னா போட்டு கொடுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஆமா அங்கிள், நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊர்ல விநாயகர் வைக்க போறோம். நீங்க என்ன அங்கிள் இவ்வளோ குண்டு ரேட்டு சொல்றீங்க? இல்ல தம்பி, இந்த ரேட்டு கம்மியா முடியவே முடியாது. ஏற்கனவே 4 பேர் வேலை பேசி வச்சு போட்டு போயிருக்கிறாங்க. ஒருத்தவங்க புக் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு யோகம் இருந்ததுன்னா நீங்க எடுத்துட்டு போங்க. இது கம்மியா நான் 10 பைசா கம்மி பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். என்ன அங்கிள் நீங்க எடுத்த எடுப்புலயே 13,000ங்கிறீங்க, கொஞ்சம் ஒரு 500 1000 கூட கம்மி பண்றதுக்கு இல்லாம நீங்க 13,000 ரைட்டா சொன்னா எப்படி அங்கிள்? இங்க வாரு தம்பி, இந்த சிலையோட ஒரிஜினல் பிரைஸ் 15,000. நான் உங்களுக்கு ஏற்கனவே 2,000 ரூபாய் கம்மி பண்ணி 13,000 போட்டு கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது சிலை பாருங்க. இந்த ஒரே சிலை தான் இருக்குது. இதுக்கு அடிச்சிருக்கிற பெயிண்ட் எல்லாம் குவாலிட்டி அந்த மாதிரி தம்பி. நீ வேணும்னா பார்த்து எடு. அங்கிள் உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அங்கிள், ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி போடுங்க அங்கிள். ஆமா அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். நாங்க வசூல் பண்ணினதே அவ்வளோ அமௌண்ட் தான் அங்கிள். இனி கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி கொண்டு போய் கரைக்கிற அளவுக்கு எங்கனால முடியாது அங்கிள். நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அங்கிள். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் எங்களுக்கு நன்கொடை கொடுத்த மாதிரி இருக்குல்ல அங்கிள். அட என்னப்பா நீங்க ஏதேதோ பேசுறீங்க. சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 12,500 ரூபா ஓட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் தம்பி. என்னப்பா உங்களுக்கு ஓகேவா, எடுத்துக்கலாமா? சரிண்ணே, எடுத்துக்கலாம். இதுக்கு மேல கம்மி பண்ண மாட்டாரு அவரு. சரிங்க அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள், நாங்கள் இதுவே எடுத்துக்கிறோங்க அங்கிள். இந்தாங்க அங்கிள், இதில் 12,000 ரூபா இருக்கு, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அங்கிள். சரி தம்பி, முதல் தடவை வைக்கிறேன்னு சொல்றீங்க, அதனால வாங்கிக்கிறேன் நானு. நல்லபடியா எடுத்துட்டு போய் நல்லபடியா பூஜை பண்ணுங்க போங்க. ரொம்ப நன்றி அங்கிள். எல்லாரும் சேர்ந்து பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்கப்பா சிலைய. சரி அங்கிள், நாங்கள் பார்த்துக்குறோம் அங்கிள். விநாயகனே வினை தீர்ப்பவனே யான முகத்தோனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. டேய் தம்பி, நீ நல்லா தான் பாடுறடா. நல்லபடியா கொண்டு போய் நம்ம இதே மாதிரி விநாயகரை நம்ம ஊர்ல வச்சு நல்லா கொண்டாடி ஆத்துல கொண்டு போய் நல்லபடியா கரைச்சிரோண்டா தம்பி, எல்லாரும் வேண்டிக்குங்கடா. சரிண்ணே சரிண்ணே, நல்லபடியா பண்ணிடலாம், நீங்க போங்கண்ணே, பார்த்துக்கலாம். ஆமாண்ணே, அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு நம்மூர் விநாயகர் வந்து விட்டார்.